நேபாளத்தில் ஏற்பட்ட வகுப்புவாத மோதல் எதிரொலியாக அந்நாட்டுடனான எல்லைக்கு இந்தியா சீல் வைத்துள்ளது. தனுஷா மாவட்டத்தில் கமலா நகராட்சியை சேர்ந்த ஹைதர் அன்சாரி மற்றும் அமானத் அன்சாரி ஆகியோர் சமூக ஊடகம் வழியாக வீடியோ ஒன்றை பதிவேற்றினர். அந்த வீடியோவில் குறிப்பிட்ட மதத்தை அவமதிக்கும் வகையில் சில கருத்துகள் இடம்பெற்றதாக கூறப்பட்டது. இந்த காணொளியால் நேபாளத்தில் பிரச்சனை வெடித்தது. அதைத் தொடர்ந்து அங்குள்ள மசூதி மீது தாக்குதல் நடத்தப்பட பதற்றம் அதிகரித்தது. குறிப்பாக இந்த காணொளியால் தனுஷா மற்றும் பர்ஷா மாவட்டங்களில் வகுப்புவாத பதற்றங்கள் ஏற்பட்டது. இதையடுத்து அந்த குறிப்பிட்ட இருவரையும் பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். ஆனால் சில மணி நேரங்களிலேயே கமலா நகராட்சி சகுவா மாறன் என்ற பகுதியில் பள்ளிவாசல் சேதப்படுத்தப்பட்டது. இதனால் பிருகுஞ்ச் நகரத்தில் நிலைமை மோசம் அடைந்தது. அங்குள்ள சாலைகளில் திரண்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் டயர்களை எரித்தும் சாலைகளில் தடுப்புகளை வைத்தும் போராட்டத்தில் குதித்தனர். மேலும் அங்குள்ள உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனையும் சூறையாட பதற்றம் மற்ற பகுதிகளுக்கும் பரவ ஆரம்பித்தது. சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி நடவடிக்கையில் இறங்கினர். இருப்பினும் நிலைமை பதற்றமாக இருப்பதால் பிருகுஞ்ச் பகுதியில் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டது. பிருகுஞ்ச் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலைமை பதற்றமாக காணப்படுவதால் இந்திய நேபாள எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு உள்ளது. நேபாளத்துடனான எல்லையை இந்தியா தற்காலிகமாக மூடியுள்ளது. எல்லைக்கு சீல் வைத்து அவசர நிலைகளை தவிர மற்ற அனைத்து போக்குவரத்து சேவைகளையும் நிறுத்தி வைத்துள்ளது. சசாஸ்திர சீமாபால் எல்லையை முழுமையாக சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்தியா நேபாளத்தை இணைக்கும் மைத்ரி பாலம் சிறப்பு கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டு அந்த எல்லையை கடக்கும் ஒவ்வொருவரும் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். மைத்ரி பாலம் தவிர சகாதேவா, மகாதேவா, பண்டோகா, சிவாந்தோலா மற்றும் முஷர்வா போன்ற எல்லை பகுதிகளிலும் ரோந்து அதிகரிக்கப்பட்டு உள்ளது. நேபாளத்தில் நிலைமை மோசம் அடைந்து வருவதால் அங்குள்ள இந்திய தொழிலாளர்கள் தாய்நாடு திரும்பி வருகின்றனர்.